தெரியும்ல. 14 நாள் ஏடு வச்சுப்போம், கூட்டமே இருக்காது. இந்த திருக்கல்யாணக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். ஏன்னா பலகாரம் எல்லாம் போடுவோம். ஆமா, அடுத்த நாள் பாருங்க கொஞ்சம் கம்மியாயிரும். பட்டாபிஷேகத்துக்கு ஏதோ இப்படி ஏதாவது வச்சா ஒரு கூட்டம் வரும், இல்லைன்னா அதுவும் இல்லை. அதனால தான் பார்த்தேன், நமக்கு இந்த ஏடு வாய்ப்பெல்லாம் இனி ஒத்துறாது. சின்ன வயசுல நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் ஆர்மனி ஏரியாலாம் குழந்தையா இருக்கும்போது ஏடு படிப்பேன். நானும் சுந்தராஜ் சார், நான் ராஜன் என்பவர் பாராயணம், அப்புறம் தான் முத்துநாயகம், அப்புறம் தான் சங்கரபாண்டியர், இப்படி ஒவ்வொருத்தருடா பாடி பாடி நான் கேட்டதுன்னா அந்த 3 மணி நேரம் கச்சேரியில் கூடுகிற கூட்டம் ஏடு வாசிப்புக்கு இருக்காது. ஐயாவுடைய புகழை உச்சம் தொட முடியாது. இறங்கிற வேண்டியதுதான் இறங்க, அன்று இறங்கியது இன்று கிட்டத்தட்ட 10,000 மேலாக மேடைகளை தாண்டி இன்று மறுபடியும் பாக்கியலட்சுமிபுரத்துக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஐயா தந்திருக்கிறார். இந்த எழுச்சி, ஆமா, ஐயாவுடைய வளர்ச்சி, ஐயாவுடைய வழிபாட்டின் வளர்ச்சி, அதுதான் ஆன்மீகத்தின் புரட்சியாக இருக்கிறது. அதனால நம்பி பிடித்திடுங்கோ. ஏடு வாசிப்பெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த அகிலத்திரட்டை எழுதியது யார்? தலப்பாக்கட்டு பணிவிடக்காரங்கெல்லாம் வாய் திறக்கணும். நீங்க சொல்லுங்க அக்கா. அகிலத்திரட்டை எழுதுனது யார்? யாரா இருந்தா என்னடே, நீ வந்தா பாடிட்டு போக வேண்டியதானப்பா. ஏன்னா பக்கத்துல வாத்தியார் இருக்காரு, சொல்லி தருவாரு. வாத்திமாரே காப்பி அடிக்க சொல்லி தான் எப்படி ஏக்கா நீங்க சொல்லுங்க. வாத்தியார் யாரே கேட்கறா, நீங்க சொல்லுங்க. கேள்வியை கேட்டு சாமி வீடியோல சொல்லி கொடுக்க ஆளுக்க வாயை மட்டும் ஒண்ணு சொல்லி கொடுக்க சொல்லு சொல்லு. யாரு எழுதுன தம்பிடே, நீ எத்தனை படிக்கிற? என்ன படிக்கிற? ஏழாப்பு. ஏக்கா நீங்க 5. நீங்க என்ன படிக்கிறீங்க? இவன் பாடத்துக்கு வந்தானா, கணக்கெடுக்க வந்தானா, நம்ம கிட்டே கேள்வி கேட்க சொல்லுங்க, டக்கு டக்கு சொல்லு. நீ என்ன படிக்கிற? 8. நீ நம்ம நாட்டு சேனாதிபதி யாரு? ஏத்தா ஏத்தா நம்ம நாட்டு ஜனாதிபதி யாரு? அவரு 8ஆம் கிளாஸ் தான். நீ சொல்லு. 7ஆம் கிளாஸ். நம்ம நாட்டு சேனாதிபதி யாரு? அவங்ககிட்ட கேட்டனால நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. நம்மளும் இந்தியாவில தானே இருக்கோம். சேனாதிபதியா நான் படம் எடுக்க, நீ சொல்லு.